திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குளங்களுக்கு தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்காத விடியாத அரசின் நீர்வளத்துறை அலுவலகத்தை காலி குடங்களுடன் பெண்கள் மற்றும் விவசாயிகள் முற்றுகையிட்ட காட்சிகள்தான் இவை. வரதமனது நீர்த்தேக்கத்திற்கு தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகமாக இருந்தும் விடியாத அரசு நீர்வளத்துறை அதிகாரிகளின் செயலற்ற தன்மையால் பட்டிக்குளத்திற்கு நீர் செல்ல வழியில்லாமல் கணக்கன்பட்டி, எரமநாயக்கன்பட்டி, கஞ்சநாயக்கன்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் பொதுமக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இன்றி தவித்து வருகின்றனர். குறைகளை பல முறை மனுக்களாக கொடுத்தும் நடவடிக்கை இல்லாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நீர்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட போது மாவட்ட ஆட்சியர் வந்துதான் பேச வேண்டும் என்றும் அதிகாரிகள் வருவார்கள், காத்திருங்கள் என்றும் ஊழியர்கள் கூறியதால் ஆத்திரமடைந்த முதியவர் ஒருவர், கலெக்டர் என்ன கடவுளா, மக்கள் வரிப்பணத்தில் தானே சம்பளம் வாங்குகிறீர்கள், இத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறோம், பார்க்க மாட்டார்களா என்று கொந்தளித்துள்ளார். கடந்த அதிமுக ஆட்சியில் ஏரி, குளங்கள் தூர்வாரப்பட்டு குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கான நீர் தடையின்றி வழங்கப்பட்ட நிலையில் விடியாத திமுக அரசு விளம்பரத்தில் மட்டுமே மூழ்கி இருப்பதால் மக்கள் குடிநீர் கூட இன்றி தவித்து வருகின்றனர். நல்லாட்சி நல்லாட்சி என விளம்பரம் செய்த ஸ்டாலின் அரசு மக்களுக்கு குடிநீரை கூட முறையாக கொடுக்க முடியாத கையாளாகாத அரசாகவே உள்ளதென கொந்தளிக்கிறார்கள் மக்கள். தனது முதல் ஆட்சியிலேயே மாநிலத்தை நாசம் செய்த ஸ்டாலினின் 2.0 கனவு பலிக்குமேயானால் தமிழ்நாட்டின் நிலைமை என்னவாகுமோ கடவுளுக்கே வெளிச்சம்.